டேக்கி டேக்கி இது ஒரு ஜப்பான் கோஸ்ட்டோட கதை. லைக் 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட கதை தான் அது. இந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியானவ. லைக் யார்ட்டயும் ரொம்ப பேச மாட்டா, எதுவும் பழக மாட்டா. ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது அங்க இருக்க பசங்கலாம் இவள கேலியும் கிண்டலும் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாளு. ஒரு நாள் இவ ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் வீட்டுக்கு போற மாரி இருக்கு. ஆனா அந்த பசங்க திரும்பி அங்க வந்துடுறாங்க. வந்து டார்ச்சர் பண்ணி அந்த ரயில்வே ட்ராக்லயே தள்ளி விட்டுறாங்க. இந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து எந்திரிச்சு வரதுக்குள்ள அங்கருந்து ட்ரெயின் வந்து இவ உடம்பு மேல ஏறிடுது. ஏறி பாதி உடம்பு இல்லாம போயிருது. லைக் 70, 80 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப கேமரா இல்லாதனால இது கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆக்சிடென்ட்ன்னு. ஆனா இவளோட ஆத்மா சாந்தி அடையாம அங்கேயே சுத்திட்டு இருக்கு. லைக் நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலோ, இப்ப நடுராத்திரி யாராச்சும் தனியா அங்க போனாலோ, டேக்கி டேக்கி கைய வச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடா ஓடி வருமா. அங்க வந்து உங்கள்ட்ட என்னோட பாதி உடம்ப பார்த்தீங்கன்னா, என்னோட கால பார்த்தீங்களான்னு கேட்குமா. சப்போஸ் நீ அத கேட்டுட்டு நீங்க இல்ல, ஆமா எது சொன்னாலும், அது கையில ஒரு ஆக்ஸ் வச்சிருக்குமா. அந்த ஆக்ஸ வச்சு உங்கள கொலை பண்ணிருமா. ஜப்பான், சைனா சைட்லாம் ரொம்ப நம்பப்படுறாங்க. நடுராத்திரி யாரும் போக்கூடாது. சப்போஸ் போனா இந்த மாரி ஏதாச்சும் வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும்ன்னு சொல்லி ஒரு பயம்படுத்தி கிரியேட் பண்ணி வச்சு, ஒரு சேஃப்டி அவேர்னஸ தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க காட்டுக்கு போக்கூடாது, தனியா போக்கூடாது, பழைய பங்களாக்கெல்லாம் போக்கூடாது. அங்க போனா இந்த மாரி ஆயிரும். சேஃப்டி அவேர்னஸ்க்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க. நெறைய ஊர்ல இந்த மாரி ஸ்டோரீஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு.